ஹாய் காய்ஸ், நான் வாங்கின அப்பார்ட்மெண்ட்டுக்கான வீடியோ தான் இது. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க போகும்போது எடுத்த வீடியோ. ஏன்னா பார்த்தோன்னே எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் பல தடவை என் மாமியார் வந்துட்டு இது என்னோடய வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு ஓனாக வீடு கட்டணும்னு ஆசை, பட் எங்களுக்கு லேண்ட் இல்லை. அதனால நாங்கள் வீடை வாங்கணும்னு ஆசை. அதுக்கு பேமெண்ட்டும் கம்மியாக இருந்தது. ஃபைனலி நாங்கள் ஒரு 20 lakhs தேடுறதுல எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு கிடச்சிது. கொஞ்சம் மெயின் சிட்டி பாண்டிச்சேரியிலே செகண்ட் ஃப்ளோராகவே இருந்தாலும் காம்பேக்டாக நானும் என் ஹஸ்பண்ட் என் குழந்த இருக்கிறதுக்கான பேசிக்கான எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், ஒரு ஹால், ஒரு ரூம். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த வீடு. எனக்கான வீடு, என்னோடய வீடு, நாங்கள் ஃபேமிலியாக இருக்க போகிறோம் சொல்லும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே வந்து ஒரு 20 பவுண்ட் நாங்கள் சேல் பண்ணி வாங்கினது, 20 lakhs கொடுத்து வாங்கினது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே ரெனோவேஷன் ஒர்க் போகுது. ஆக்சுவலி இது தான் பார்த்திங்கன்னா என்னோடய வீடு. நான் அந்த கோல்டு வச்சு நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன்னு சொன்னேன்ல, ஆக்சுவலி அது இந்த அப்பார்ட்மெண்ட் தான். ஏன்னா நான் அந்தளவுக்கு கோல்டு சேவிங்ஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி வாங்க முடிஞ்சுது. சின்ன அப்பார்ட்மெண்ட்டாகவே இருந்தாலும் ஆக்சுவலி பெஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் ஒர்க்கிங்லாம் போயிட்டுருக்குது. மேலே பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக ஆல்ட்ரு ஒர்க் போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கிச்சன். இங்கேயுமே நான் ஓல்டு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்கு, கபோர்டு ஒர்க்ஸ்லாம். அப்புறம் இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. பட் அது இப்போ பார்த்திங்கன்னா ஜாம் ஆகி போச்சு, ஓப்பன் ஆகலை. இன்னும் இதெல்லாம் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஒர்க்ஸ் முடித்தோடனே என்னோடய வீடோட ஃபுல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கோல்டு சேவிங்ஸு எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்றது உங்களுக்கு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் குட்டி குட்டி பொருளாவது கோல்டு வாங்கி சேவிங்ஸ் பண்ணுங்கள். நான் எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட்டாக 1000 rupees வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் அது 1000 rupees தான் இருக்கும். இதுவே அதே 1000 rupees ஒரு 2000க்கு கோல்டு வாங்கி வச்சிங்கன்னா 5 வருஷம் கழித்து நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ரேட் ஒரு 6000 ஒரு 7000, ஒரு டபுள் ஒரு ட்ரிபிள் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்லும்போது எங்கள் வீட்டில் யாருமே அப்போ கேட்கல, நீ அதிகமாக கோல்டில் போடுறா, இல்லை பர்சன்டேஜ் போகுது, வேஸ்டேஜ் போகுது. நமக்கு 2% போனாலும் நமக்கு 50% நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இந்த அப்பார்ட்மெண்ட் நாங்கள் வாங்குறதுக்கு முழுக்க நான் வச்சுருந்த கோல்டு மட்டும் தான் டோட்டலாக சேல் பண்ணிட்டேன். என்னோடய ஒரு ஃபோட்டோவில் நான் காட்டுறேன். இந்த ஃபோட்டோவில் நான் போட்டிருந்த ஜுவல்ஸ் தான் அது. நான் போட்டிருந்த எல்லா ஜுவல்ஸுமே ஆக்சுவலி சேல் பண்ணி தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட நான் சேல் பண்ணும்போது ஒரு 11,000 தான் இருந்தது. இன்றைக்கி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11,000க்கு நான் டோட்டலாகவே சேல் பண்ணிட்டேன். பிகாஸ் கடன் இல்லாமல் இருக்கணும். திரும்ப நான் வர காசு வச்சு திரும்ப நான் ஒரு 1000 2000 வச்சு திரும்ப குட்டியாக காயின் எடுத்து வச்சு திரும்ப நான் சேர்த்து வச்சுப்பேன். இது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டதே. இதை வச்சு நீங்களுமே கோல்டில் குட்டியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெருசாக போக வேண்டாம். குட்டி அதோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு தெரியாது. ஒரு 1000 மந்த்லி எடுத்து வைக்கிறது, 2000 எடுத்து வைக்கிறது நமக்கு பெருசாக அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியாது. நமக்கான ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே வரும். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் நான் சொல்ல, குட்டியாக கோல்டு சேர்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு நல்ல பெரிய பெனிஃபிட்டாகவே வரும். ஓகேங்களா, பாய்.